அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறாரு. அதுல குறிப்பா 2 தொகுதியில விஜய் அவர்களே நிக்கிறாரு. பெரம்பலூர் மற்றும் திருச்சி கிழக்குல விஜய் அவர்களே நிக்கிறாரு. இத பத்தியும் விஜயோட முதல் படத்துல இருந்து கடைசி படம் வரைக்கும் வீடு வீடா, தெரு தெருவா, வீதி வீதியா, ஊர் ஊரா போய் போஸ்டர் ஓட்டுனவங்களுக்கு மட்டும்தான் சீட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுத்திருக்கிறாரு. அதோட பின்புலத்தை பத்தியும் அவர் எந்த அடிப்படையில இந்த 232 பேருக்கு சீட்டு கொடுத்தாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுசா தெளிவா பார்க்க போறோம். நம்ம விஜய் அவர்கள் விஜய்னு சொன்னா இந்த வீடியோ கரெக்டா சூட் ஆகாது. நம்ம பனையூர் பண்ணையார் அவர்கள் பக்கா மாஸ் அவர்கள் 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாரு. நம்ம பனையூர் பண்ணையார் பக்கா மாஸ் அவர்கள் பனையூர்ல படுத்துக்கிட்டு யார் யார் தொகுதிக்கு செலவு பண்ணுவா, எந்த கேண்டிடேட்டை நிறுத்தினா நம்ம செலவு பண்ணாம அவனே செலவு பண்ணி பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணி நிறுத்தி இருக்கிறாரு. கட்சி ஆரம்ப சமயத்திலேயே ஊழலை ஒழிப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம பக்கா மாஸ் அதெல்லாம் எங்க போச்சு பக்கா மாஸ்? இத நான் கேட்கல, உங்களோட ரசிகர்களே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாரு, போஸ்ட் ஓட்டுனவங்களுக்கு மட்டும்தான் பதவி அப்படின்னு பல அணில் குஞ்சுகள் பல மரத்துல ஏறிட்டு தாவிட்டு அலைஞ்சது. கடைசியில அத்தனையும் போட்டு உடைச்சிட்டாரு நம்ம பக்கா மாஸ். கிட்டத்தட்ட 60 கிட்ட இருக்கிற வேட்பாளர்கள் எல்லாருமே வேற கட்சியில இருந்து வந்தவங்க. அதிமுக, திமுக, காங்கிரஸ், பிஜேபி, ஏன் நாம் தமிழர்ல இருந்த ஒரு நபர் கூட அங்க போயிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக இருந்து விலகின ரெட்டியார்பட்டி நாராயணனுக்கு ஒரு சீட்டு, அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி விலகின மாசு மோகன், அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து விலகின நேத்து காங்கிரஸ்ல பட்டியல் அறிவிச்சிட்டாங்க யார் யாருக்கு சீட்டு அப்படின்னு. அங்க தனக்கு சீட்டு கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கத்துல நேத்து விலகி இன்னைக்கு பக்கா மாசு கிட்ட சேர்ந்திருக்கிறாரு நம்ம செல்வம். அப்புறம் திமுக சீட்டு கிடைக்கலன்னு 2 நாளைக்கு முன்னாடி வெளியே வந்த நம்ம டபுள்பட்டி விஜய்க்கு ஒரு சீட்டு. இப்படி இதுவரைக்கும் ₹1 கூட லஞ்சம் வாங்காமல் கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இது என்னன்னே தெரியாத நம்ம நாராயணன், மோகன், செல்வம், விஜய் இவங்களுக்கெல்லாம் நம்ம பக்கா மாஸ் பனையூர் பண்ணையார் சீட்டு கொடுத்திருக்கிறாரு. இதுலயும் குறிப்பா சொல்ல போனா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அதிமுக இருந்தாரு. அவரு அதிமுக சீட்டு கிடைக்கல, 2020 அதுக்கு அடுத்து சீட்டு கிடைக்கல அப்படின்ட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி அங்கிருந்து விலகி திமுகவுக்கு தாவனாரு. ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் இருக்கின்ற மேடையிலேயே இருக்கின்ற இடத்திலேயே கட்சி விட்டு கட்சி தாவும் ஒரே தைரியமும் தன்னம்பிக்கையும் அண்ணன் ஒருவனுக்கு தான் உண்டு அப்படின்னு நம்ம வடிவேல் சொன்ன மாதிரி அதிமுக இருந்தாரு 6 மாசத்துக்கு முன்னாடி. அப்புறம் திமுகவுக்கு வந்தாரு, திமுகலையும் சீட்டு கிடைக்கல அப்படின்னு ஒரே ஜம்பா தாண்டிட்டாரு நம்ம பனையூர் பண்ணையார் பக்கம். அப்படி அதிமுக இருந்த திமுக இருந்த இப்ப பக்கா மாசு கிட்ட தாவன RS முருகனுக்கு ஒரு சீட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம செங்கோட்டையன், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, குசி அவங்க எல்லாமே வேற கட்சியில இருந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்தவங்க. நான் ஆட்சிக்கு வந்தா ரூட்டா பேட்டா ஆகிட்டுடா தூட்டா, நான் உனக்கு வைக்க போறேன்டா வேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வைக்க போற வேட்டு யாருக்குன்னு தான் தெரியல. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கா இல்ல அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிறாங்களான்னு தெரியல. இதுல நம்ம பனையூர் பண்ணையார் அவர்கள் 2 தொகுதியில நிக்கிறாரு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், எதுக்கு 2 தொகுதி? உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையா? உனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தா ஒரு தொகுதியில நின்று ஜெயிக்கணும். இதுல நான் 2 தொகுதியில நிக்க போறேன். 2 தொகுதியில நின்று என்னத்த பண்ண போற? இதுலதான் டெபாசிட் வாங்கல, இதுலயாவது டெபாசிட் வாங்கிடும் நினைக்க புரியும். அவரு நிக்கிற தொகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ சிறுபான்மையர்கள் உள்ள தொகுதிகள். ஒரு கட்சி பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவர்களா கொண்ட ஒரு கட்சி, சமூக நீதி பேசுற ஒரு கட்சி. நீங்க எந்த தொகுதியில வேணா நிக்கலாமே, ஏன் வேற தொகுதியில நிக்க முடியாதா? ஆனால் நம்ம பனையூர் பண்ணையார் 2 பக்கம் தனக்கு சாதகமா உள்ள ஒரு சமூகம் பின்பலங்கள் உள்ள ஒரு தொகுதியில நிக்குது. அதுவும் நான் இந்த தொகுதியில தோத்துருவணும் ஜெயிச்சிருவணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல ஒரு பதட்டத்துல 2 தொகுதியில நின்று இருக்கிறார் நம்ம பனையூர் பண்ணையார். இந்த 234 தொகுதி வேட்பாளர்களையும் அறிவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல அந்த தனியார் ஹோட்டலுக்கு வெளியே ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது. என்னடா வெளியே ஒரு கூச்சலா இருக்குதுன்னு எட்டி பார்த்தோம் அப்படின்னா, போஸ்ட் ஓட்டுனவனுக்கு தான் சீட்டுன்னு சொன்னீங்களே, கட்சியில இருந்தவனுக்கு தான் சீட்டுன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு உழைச்சவனுக்கு தான் சீட்டுன்னு சொன்னீங்களே, ஆனா எங்க சொன்னீங்களே சொல்லிட்டு போயிட்டே தான் இருக்கிறாரு. கடைசியில அவங்க போராடினதெல்லாம் பாத்தீங்கன்னா சீட்டு கிடைக்கல, புதுசா வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு, மத்த கட்சியில இருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாரு. அப்படின்னா நம்ம வேற கட்சியில இருந்து ஒரே இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவனா மட்டும்தான் தாவேக்கால சீட்டு. அப்படின்னா இத்தனை நாள் போஸ்ட் ஓட்டுனவனுக்கும் கட்சிக்கு வேலை பார்த்தவனுக்கும் மாவட்ட செயலாளராக இருந்தவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் ஏன் இதுக்கு உங்களுக்காக எல்லாம் உழைக்கணும்? கரூர் சம்பவத்துக்கு உங்களுக்கு முட்டு கொடுத்தாங்க, உங்களோட பர்சனலுக்கு முட்டு கொடுத்தாங்க. நீங்க பேசுறதெல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்த அவங்களுக்கு கடைசியில நீங்க ஒரே முட்டா கொடுத்துட்டீங்க. வீட்டுல கட்டுன மனைவிக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நேரத்துல வெளியே வந்து இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்கள் செஞ்ச சதி, அதனால் என் மக்களே என் சொந்தங்களே இதை யாரும் நம்ப வேண்டாம் இப்படின்னு உருட்டுற நீங்க
பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பீங்க? இல்ல எந்த மேடையானாலும் சரி, நீங்க போற எல்லா மேடையிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, அப்படி என்ன பாதுகாப்பு கொடுப்பீங்க? அது எப்படி கொடுப்பீங்கன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறீங்களா? மொட்டையா பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லாரும் அதான சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆண்ட கட்சியும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு, ஆள போற கட்சியும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. இல்ல இப்ப நான் ஆள போறேன்னு நினைக்கிறேன், நீங்களும் இதைதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு. எந்த வகையில பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? இப்ப நானே ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு, கண்ணனாகிய நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு. எந்த வகையில பாதுகாப்பு? அந்த பாதுகாப்பு எப்படி கொடுக்க போறீங்கன்னு ஒரு மேடையில சொல்லியிருப்பீங்களா? ஒரு ஏ4 சீட்டை வச்சுக்கிறது, நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், இந்த மாதிரி கத்தி கத்தி பேசுறது, இந்த உருட்டி உருட்டி பேசுறதெல்லாம் நமக்கு வராதுங்க. நம்மளோட ஒரே கொள்கை, நம்மளோட ஒரே எதிரி, ஒண்ணு தீய சக்தி திமுக, இன்னொன்னு நாம நல்ல சக்தி தாவேகா. புரியல, எனக்கு ஒண்ணும் புரியல. எந்த விதத்துல எப்படி தமிழ்நாட்டை கட்டமைக்க போறீங்க? எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? அடுத்து இந்த 10 லட்சம் கோடி கடனை கட்டுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஐடியாலஜி இருக்கு? அதை விட்டுட்டு எல்லாம் சுத்தியில் இருக்கிற எல்லாத்தையும் ஊழல்வாதிகளை உள்ள வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிக்க போறேன், ஊழலை ஒழிக்க போறேன். சரி, ஊழலை ஒழிக்க போறீங்க, அதை எப்படி ஒழிக்க போறீங்க? அதுக்கு வாட் இஸ் ஐடியாலஜி? ஐடியாலஜி உங்கள்கிட்ட இருக்கா? தற்பொழுது நீங்கள் சோகமாக கண்ணை கசக்கி கொண்டு அழுகுவது போல் நடிக்க வேண்டும். என்ன இது? இது ஒரு படம் கிடையாது. மக்களோட மனம், மக்களுடைய துன்பங்கள், மக்களுடைய கவலைகளை புரிஞ்சுங்க பேச வேண்டும். நான் தெரியாம தான் கேட்கிறேன். சொந்த வீட்டுக்குள்ளேயே பெத்த பயலுக்கு இடம் இல்ல, பெத்த பிள்ளைக்கு இடம் இல்ல, மனைவிக்கு இடம் இல்ல அப்படின்னா நீங்க ஆட்சி அமைச்சு யாருக்கு இடத்த கொடுக்க போறீங்க? யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? தன்னோட அப்பாவுக்கு பாதுகாப்பு இல்ல, தன்னோட அம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல, தன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்ல, பெத்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒருத்தன் ஹாஸ்டல்ல தங்கி தன்னோட படத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த ஈழத்து மங்கை வீட்டுல இடம் இல்லாம வெளியே இருக்கிறாங்க. தங்களுடைய பெண் படிக்கிறதுக்கு காசு இல்லாம வெளிநாட்டுல படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு உங்களால சேவை பண்ண முடியல, எப்படி மக்களுக்கு சேவை பண்ணுவீங்க? கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் எதுவுமே எங்கள்கிட்ட கிடையாது. இதுல உறுதிமொழி வேற, நாங்கள் ஆட்சிக்கு அமைந்தவுடன் மக்கள் பணத்தில் 1 ரூபாய் கூட எடுக்க மாட்டோம், நாங்கள் மக்கள் வயிற்றில் அடிக்க மாட்டோம், நாங்கள் மக்களுக்காக பாடுபடுவோம். இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் சொல்றது யாருன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவா இருந்து கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் பண்ணி மக்களோட பணத்தை எடுத்து தின்னவங்க, இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்தவங்க. இது உங்களுக்கு தெரியாதா? நீங்க இப்பதான் திடீர்னு வானத்துல இருந்து குதிச்சு வந்திருக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு? இதுக்கு முன்னாடி உங்க கட்சியில இருக்கிற 60 பேர்த்துக்கிட்ட எம்எல்ஏவா இருந்திருக்காங்க, அமைச்சரா இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் மக்கள் காசை எடுக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு ஊழல் சக்தின்னு சொல்றீங்களே, அந்த திமுக இருந்து வந்தவங்க பாதி பேரு. அதிமுக ஒரு ஊழல் சக்தின்னு சொல்றீங்களே, அந்த அதிமுக இருந்து வந்தவங்க பாதி பேரு. அப்ப திமுக ஸ்டாலின் மட்டும்தான் கொள்ளையடிக்கிறாரா? ஸ்டாலின் மட்டும்தான் அங்க மணல் கொள்ளை, மலை கொள்ளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரா? அங்க பண்றது ஸ்டாலின் கிடையாது, ஸ்டாலின் கீழே இருக்கிறவங்க. அதை ஸ்டாலினால கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸ்டாலின் கண்டுக்கல, அதனால அங்க கலெக்ஷனும் கரப்ஷனும் அதிகமாகுது. எடப்பாடி கட்சியில அதிமுக எடப்பாடி மட்டும்தான் எல்லா ஊழலையும் பண்ணல, அவரு கீழே இருக்கிற எம்எல்ஏவும் அமைச்சர்களும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால அங்க ஊழல் அதிகரிக்குது. ஊழல் பண்றது எடப்பாடியோ இல்ல ஸ்டாலினோ கிடையாது, அவங்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள். அவங்களுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகளை நீங்க கூட்டிக் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நான் கலெக்ஷன் பண்ண மாட்டேன், கரப்ஷன் பண்ண மாட்டேன், எந்த விதத்துல அது சாத்தியப்படும்? போஸ்ட் ஓட்டுநருக்கு மட்டும்தான் சீட்டு, போஸ்ட் ஓட்டுநருக்கு மட்டும்தான் பதவி. அதெல்லாம் எங்க? சமூக நீதி பேசின உங்களோட சமூக நீதி எங்க? இதெல்லாம் சொல்றதுக்கு வெக்கப்படணும், கேவலப்படணும். நிறைய பெண்கள் உங்களுக்காக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க தயவு செய்து சோசியல் மீடியாவை பாருங்க. உங்களுக்காக எத்தனை பெண்கள் அங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, கதறிட்டு இருக்காங்கன்னு, உங்களுக்காக முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் அண்ணாவுக்கு நாங்க அம்மாவா இருப்போம், அம்மாவா இல்லாட்டி தாத்தாவா இருப்போம், பாட்டியா இருப்போம். அதை அடுத்து சொல்றதுக்கு